ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலமெண்டல் பவர் டேக்குன்னு தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எத்தனை என்ன பவர் எடுக்க போகிறேன்னா அப்படியே லைனாக வரலான்னு இருக்கேன். ஆனால் லைட் எடுக்கிறேன், டார்க்னஸ் ஒருத்தன் எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ கைஸ், சாரி கைஸ், ஏற்கனவே ஆடி வச்சுருக்கேன். அதனால் ரீபர்த் எடுத்துருவோம். லைட்டு எல்லாம் பவர் எடுத்துட்டு ரீபர்த் எடுத்துருவோம். எடுத்துட்டா அது முடிஞ்சிடும் கைஸ். பாருங்க, இவ்வளோதான் எடுத்துருக்கேன். அப்புறம் பிக் ட்ராப்பர் கட்டிடுறேன். அதுதான் இவ்வளோதான் கைஸ் கட்டியிருக்கேன். இதுக்கு மேலே கட்டுவோம். வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன். இப்போ வந்து முன்னாடி போவோம். பிளைண்டிங் ஸ்டாரா, எனக்கு மூலம் மறந்து போயிடுச்சு. இது தெரியும். லைட் ஸ்பீடாக போவோம், சரியான ஸ்பீடாக போவோம். தான் டேஷ் குத்தால் தான் மின்னல் மாதிரி போவோம். மின்னல் முரளி கைஸ். போட்டு வேணமை முடிச்சு விடுங்க கைஸ். வேணம் ஓடுறான், செத்துறான் கைஸ். அவன் காசு கிராவிட்டி வரான், ஒருத்தன் செத்துறான். டார்க்னஸ் ஷூட்டிங் ஸ்டார் எடுத்து மண்டையில் போடு கைஸ். அவன் அங்கே வந்துட்டான். லைட்னிங் ஆகுது. இப்போ லைட் ஸ்பீட் போடணும். அவனும் ஓட்டானா. இந்த பொண்ணை நம்ம வச்சுட்டு கிங்காக மாறிடும். லைஃப் வந்துட்டாங்க. டொமைல் போட்டு ஆஸ் டைக் வருதான். போட்டுச்சு கைஸ். சரி வாங்க. எபிலிட்டி, ஐயோ லைட் பீம்னு ஒன்று எபிலிட்டி கிடச்சிருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு பெட்டு எடுத்துட்டு பறந்துட்டு லைட் பீம் எனக்கு தெரியும். பாருங்க, அப்படியே பறந்துக்குன்னே அப்படியே சுடுவான். சரியான இழுத்து போவோம் கைஸ். இல்லை பாருங்க, இப்போ வந்து நான் காம்போ சொல்லி தரேன் கைஸ். காம்போ இப்போ அப்படியே லைட்டாக போட்டு அப்படியே இதை போட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு அவன் கதை. இதே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்தான்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு பிளைண்டிங் லைட் போட்டு ஆர்ப்ஸ் போட்டு லைட் பீமை போட்டுருங்க. அதுதான் அவன் கத்தம். அவனும் காலி ஆகிடுவான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா காசு கைஸ். இந்த மாதிரி என்னை தத்திக்கினே இருக்கான். ஸோ அந்த காம்போ போட்டு காட்டுவா. ஃபஸ்ட்டு பிளைண்டிங் லைட்டு லைட் பீம் அழுத்திட்டேனே, அதுவும் எங்கேயோ பிளைண்டிங் லைட் போட்டிங்களா. இந்த கையை வச்சு ஆட்டம் காட்டுறாங்க. ஆர்பு போட்டு லைட் ஸ்பீடு ஓடிடுங்க. அப்படியே வருவான் பின்னாடி. அப்போ பார்த்து லைட் பீமை போட்டு விடுங்க. நான் அப்போ ஓட்டுனே இருப்பான். ஷூட்டிங் ஸ்டார் போட்டு செத்துருங்க. தான் கேசிங்க மேட்ரு. செத்துறேன், நான் செத்துருவேன், நீங்கள் செத்துறாதீங்க. மேலே போகலாம். இன்னும் 20 செகண்டில் பாஸ் வருவானா. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு எகிரி குச்சி போயிடலாம். வாங்க போகலாம். நான் ரெடி. இப்போது டப்புன்னு நான் கிங்காக மாறிடணும். இதோ நான் மாறிட்டேன். ஏய் நான் தான் கிங்கு ஸ்லைமா கைஸ். ஒருத்தன் குண்டாக வந்திருக்கான். கைஸ் எகிரி போகிறாங்க. அடிக்கவே கஷ்டம் போல். லைட் பீம் வச்சு அசால்ட்டாக முடிப்போனா கைஸ். ஆஸ்ட்ரைக் வருது. இவன் ஒருத்தன் பிடிச்சி வச்சுருக்கான். முடிச்சுட்டான் பாருங்க. ஆஸ்ட்ரைக்கை வச்சு எல்லாம் செத்துட்டாங்க. பக்கத்தில் போட
பாருங்களேன் இந்த மாதிரா உச்சியா காணி. ஐயோ ஆஸ்ட்ரிக்கு நான் ஓட்டேன் ஊந்துச்சு 2 பேர் காசு அள்ளிட்டு. வாங்க பேஸ்குள்ளே போகலாம். என்கிட்ட காசு நிறையா இருக்குது கைஸ். ஆறுது கைஸ். இது நான் 200K செலவு பண்ணிட்டேன். வெனம் இருக்கான், வெனம் பையன். இந்த ரூஃப் போட்டு செக்யூரிட்டி கன் வாங்க காசு இல்லை. சூப்பர் ட்ராக் போட்டு இது போட்டால் தான். போர்ஷன் வந்து எனக்கு ஹெல்த்து போர்ஷன் மட்டும் போதும் கைஸ். ஹெல்த்து போர்ஷன் மட்டும் எனக்கு போதும். இது எனக்கு வேஸ்ட்டுனா நான் அவ்வளோவா ட்ராவல் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு ஷூட்டிங் ஸ்டார் வேணும். ஸோ வாங்க கீழே போய் இப்போ காசு நிறையா சேர்ந்துருக்கோம். லைட்டு முடிச்சிட்டோம் கைஸ். எலமெண்டல் பவர் டேக்கன் நம்ம சூப்பர் சானிக்லாம் இருக்குது. சூப்பர் சானிக் வரைக்கும் போகலாம். அதுக்கு 750 தேவை கைஸ். என்கிட்ட 160 இருக்குது கைஸ். 2 மில்லியனே வந்துச்சு கைஸ். 2 மில்லியன் சேரப்போகுது, வரல. செக்யூரிட்டி கன்ஸ் போட்டேன், ஸ்டார்ஸ் இதெல்லாம் போடணும் அப்போ தான் கிடைக்கும். இதில் ஸ்பீட் போர்ஷனும் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலா. ஏன்னா இதையும் ஸ்லைட் ஸ்பீடும் போட்டு இதுவும் போட்டால்தான் மின்னல் மாதிரி ஓடும். சரி இருங்க, ஒருத்தனை சுடலாம். யாராவது இருக்கேன் பக்கத்து மாடியில் இருப்பான். ஆனால் நம்ம இப்போ போக வேணாம். இப்போ அவ்வளோதான், நம்ம ரீபர்த் பண்ண வேண்டியதான். 3 மில்லியன் வந்துச்சு கரெக்டாக. இப்போ நான் காட்டுறேன் எப்படி ஸ்பீடாக போகிறதுன்னு. எப்படி ஸ்பீடாக போகிறான்னு பாருங்கள். ஓ 3 பாயிண்ட். சரி நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே குஸ்தி ஸ்பீட் போஸ்ட்னு போட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் தான் இங்கே ஸ்பீடே. எவனாலும் இங்கே கண்டு அங்கே பாருங்கள், அவன் என்னை அடிக்க முயற்சி ஓடுறான் பாருங்கள். அதுதான் சரி நான் இப்போ பிளைண்டிங் லைட் போட்டு ஈத்துறான். ஆனால் அவன் எழுத்த பாருங்க. இப்போ லைட் ஸ்பீட் போட்டுருவேன். அதுதான் கிட்ட போயிட்டு பிளைண்டிங்கு போட்டுனா ஓடுவான். லைட்னிங் வருது கிட்ட போயிட்டு அதுதான் டாஜ் லைட்னிங் போட்டு முடிச்சிருவேன். இப்போ பாருங்கள் அதுதான் காலி. இப்போ பையன் அவ்வளோதான் கைஸ். அதுதான் பாருங்க. ஹாய் கைஸ். அதுதான் கைஸ் செத்துறானா. ஹேய் உள்ளே ஓடிட்டான். இதுக்கு பேசாமல் நம்ம செத்துடலாம். ஹாய் கைஸ் செத்துறேன். அதுதான் ரீபர்த் பண்ண போகிறேன் கைஸ். இன்னும் 3 செகண்டில் நான் ரீபர்த் பண்ண போகிறேன். பார்க்குறீங்களா? 3 இல்லை ஒரு 10 செகண்ட் கொடுங்க. 9 8 7 6 5 4 கைஸ் ரீபர்த் பட்டனு காணோம். எல்லாமே கட்டிட்டேனே. ஏர் ஸ்ட்ரைக் இருங்க, ஏர் ஸ்ட்ரைக் எடுத்து பாஸ் மேலே விடுவோம். கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸா என்ன கைஸ்? செட்டிங்ஸ் கிராஃபிக்கு என்னன்னே தெரில. சாங்க இந்த இதுவை முடிச்சிடலாம். லைட்டு பவரை 10 பவர் தோருக்கு வேறு 10 பவர் போவோம். அப்படியே காசு அழுத்து வந்துட்டு பவர் எடுத்துட்டு காசு அழுவோம். தண்டர் விடுவோம். செத்துரு டப்புன்னு செத்துரு. அவ்வளோதான் காசு அல்லே. அதுக்குள்ளே ஏற்றுறாங்க கைஸ் இந்த டார்க்னஸ். ஸ்கில் பாயிண்ட் இருக்குது எனக்கு வந்து ஹெல்த்து போட்டுக்கிறேன்னா. இப்போ என்கிட்ட 130 ஹெல்த் இருக்குது நார்மலாகவே. நான் தான் இது கைஸ். நான் எல்லாத்தையும்
வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருவேன். ஆனால் இப்போ இல்லை, வாங்கிட்டேன். ஏற்கனவே தண்டரும் ஆடிட்டேன் போல். எலமெண்டல் இது வாங்கு. ஃபஸ்ட்டு ட்ராப்பர் வாங்குங்க. எலமெண்டல் பாடி கூட தேவை. நம்ம ட்ராப் இருந்தால் எலமெண்டல் பாடி காசுக்கலாம். இதெல்லாம் வாங்கிடுங்க. பேட்லாம் 3K வச்சு வாங்கிட்டு வால்ஸ் போடுங்க. எகிரி குச்சி வருவான். இது பவரை திருட ஒரு பெட் எடுத்துக்கலாம். என்ன பெட்டு? 20 HP கிடச்சிருக்கு. இப்போ என்கிட்ட 11,000 இருக்குது. போயிட்டு ஐயா ஸோ வாங்க போயிட்டு காசு கலெக்ட் பண்ணுவோம். எனக்கு இது தண்டர் நல்லா இருக்குங்க. இது வச்சா 2 கிடைக்குங்க காசு. 1K வேறு எங்கேயும் இல்லை. அங்கே சண்டை போடுறான். ஏய் சூப்பராக போல்ட்டுனா அங்கே ஒருத்தர் சுட பார்க்குறான். அங்கே அடி. என்ன கைஸ் இங்கே தான் அடிக்குது. நான் வைக்கவே இல்லை. இங்கே வச்சா ஒரு ஷார்ட் இப்போ இங்கே வச்சா இப்போ அங்கே வச்சா அடிக்குது கை. ஆனால் மேலே அடிக்காது போல். இங்கே அடிப்போம். அடிச்சுதான். சரி அங்கே நம்ம வீடு இது தானே? ஆமாம். மணி நல்லா 9K கலெக்ட். ஏய் டெக்னாலஜி வீடு கைஸ் இது. சொல்லு 53,000 இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட போயிட்டு தாராளமாக எலமெண்டல் பாடி இது வாங்கிடுவோம். இப்போ பெட்டு எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஹெல்த்தை பாருங்கள். 200 இருக்குது. இவன் ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவாங்க கைஸ். பாருங்களேன் எவ்வளோ ஹைட்னா, நான் இங்கேருந்து இங்கே தாண்டுறேன்னு வைங்க. சும்மா என்ன கைஸ் சுட மாட்டேன். ஹாய் ப்ரோ. சாரி ப்ரோ. சாகு ப்ரோ. நான் கீழே வந்தால் செத்துருவேன் கண்டிப்பாக. பாருங்க சொன்னேனா, அவன் கண்டிப்பாக செக்யூரிட்டி கன் வச்சுருப்பான். ஸோ வாங்க பவர்லாம் வாங்கணும். டிஸ்சார்ஜ்னா பெரிய ஒரு இடி வந்து விழுது, அதுதான் டிஸ்சார்ஜ் பவரு. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்படி குதிச்சு இப்படி வந்து காசை சண்டைக்கு போவோம். ஓடு 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 ஓடு. மணி மணி மணி. ஏ டார்க்னஸ்ஸே டொம்மால் கைஸ். இதில் சாவுறான் பையன். இது மண்டையில போட்டுவோம். மண்டையில போட்டால் அதுதான் முடிச்சு விட்டோமா கைஸ். ஓட்டான் வாய்ப்பில்லை ராஜான்னு ஓடிட்டான் கைஸ். 5 செகண்டில் வந்துடுவான் பாஸு. 3 பவர் வச்சு அடிக்க போகிறேன் கைஸ். பாருங்க டிஸ்சார்ஜ், பராஜு, போல்ட்டு, அதுதான். மறுபடியும் டிஸ்சார்ஜ், போல்ட்டு, பராஜு, டிஸ்சார்ஜ், மறுபடியும் போல்ட்டு, பராஜ், டிஸ்சார்ஜ், போல்ட். ஐயோ வரான். பராஜ், டிஸ்சார்ஜ். ஏய் டீங்கடா. அதுதான். ஏய் காசு அள்ளு 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 அள்ளு. இவன் ஒத்து ஓடுறேன் ஓடுறான். நான் 100K 100Kல 114K 116K. அதான் கைஸ் நம்ம 117K. இங்கே போகணும் நம்ம வீடு. 200K இருக்குது. ட்ராப்பர் வாங்கிட்டு இதை வாங்கிட்டு பறந்து போயிடுவோம். ஐயோ பறந்து போகலான்னு பார்த்தா கரெக்டாக வண்டியிலே போட்டான். புது பவர் வாங்கிட்டேன்னா
ஃப்ளையிங் நிம்பஸ் லைட்னிங் பவர் மட்டும் எடுத்துறானால் தான் சத்தியமாக இருப்பாயிடுவேன். டிஸ்சார்ஜ் ஏய் சாவண்டா கைஸ் நான் செத்தேன். ஓடிட்டான் கைஸ் என் பவர்லாம் எடுத்துட்டான். ரேஜ் பைட் பண்ணிட்டான் என்ன. நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் கூட அவ்வளோ கைஸ்னா நான் முடிச்சு விட்ருவேன். இதை தான் வாங்க முடியும். இருங்க எனக்கு ஒரு ஐடியா. நான் நினச்ச ஐடியா இங்கேருந்து குடிக்க முடியுமா? சவுண்டா ஹேர் ஸ்ட்ரைக் போட்டுனே இருக்குது. வா சூப்பராக போட்டிங்க ப்ளீஸ். வந்துட்டேன். இப்போ எனக்கு செட்டிங்ஸில் போயிட்டு கிராஃபிக்ஸ் அதிகமாக்கணும்னு காட்டு. என்ன வேணாலும் இல்லையே. ஏய் பெருசாகிடுச்சு. அமைதியாக இருந்திருக்கலாம். அதுதான் மேனுவல் போட்டேன். கைஸ் ஐயோ வேணாப்பா. இருங்க கைஸ் எது கோளாரம் பண்ணிவிட்டேன். மேனுவல்லாம் வேணாம், ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். எதுக்கு கைஸ் இப்படி அது என்னாச்சுன்னு தெரியல. இருங்க நான் பண்ணிட்டு உங்களை கைஸ் எப்படியோ பண்ணிட்டேன் ஒரு வழியா. வாங்க ஸ்டாம் இருக்குது. ஸ்டாம் வந்து இடி இடிக்குது அந்த ஸ்டாம் கைஸில். அவ்வளோதான் ஒருத்தன் இதில் செத்துருவான் போல. அவ்வளோதான் பாஸ் வர போகிறான். நம்ம டார்க்னஸ்ஸு கரெக்டாக ஓடிட்டான் பாருங்களேன். நான் நிம்பஸ் எடுத்து வரேன்டா அவனுக்கு. எங்கே பாருங்க அவன் வீட்டுக்கு போயிருமா. சரிங்க கரெக்டாக ஸ்டாம் தோ இருக்காங்க. ஸ்டாம் ஃபீஸுங்க ப்ரோ. எத்தனை என்ன அடிக்கிறான். அவனை அடிக்கிறான். என்ன கைஸ் என்ன அடிக்கிறானுங்க. நான் தான் ஒரு வேளை தப்பாக வீசினானோ. அவனை அடிக்கவே மாட்டேங்குது. ஸ்லைம் பால் தான் நல்லா காட்டுது பாருங்க. லைட்னிங் ஸ்ட்ரைக் ஸ்ட்ராங். இடிக்குதா கைஸ் நான் முடிக்கிறான். இவன் ஒருத்தன் ஆனால் நான் ஃப்ளையிங் நிம்பஸ். பை see you goodbye. லைட்னிங் ஸ்ட்ரைக் முடிச்சு விடுங்க. என்ன கைஸ் இங்கே இருக்கான் திடீர்னு. இடிக்குதா. டிஸ்சார்ஜ் பட்டுதா. பராஜ் எதுவுமே பட்டல கைஸ் அவன் மேலே. விழுந்துட்டான் சரிஞ்சிட்டான். ஸோ வாங்க எடுப்போம். நான் இப்போ இதை கட்டிட்டு படிக்கட்டை போட்டுரு இது போட்டுருவோம். அந்த பெரிய ட்ராப்பர் இருக்குல்ல. அப்புறம் எனக்கு ஃப்ளையிங் நிம்பஸ் வேணும். இன்வென்ட்ரியில் இந்த போல்ட் வேணாம் ஹெல்த் போர்ஷன் வச்சுக்கிறேன். நான் இப்போ லைட் இல்லாத காரணத்தினால் நான் ஸ்பீட் போர்ஷன் எடுக்க மாட்டேன். ஒன்லி ஹெல்த் போர்ஷன் மட்டும்தான். ஓகே ஹெல்த் போர்ஷன் எடுத்தாச்சு. வால்ஸ் கட்டியாச்சு கொஞ்சோண்டு.
கீழே போய் காசு கலெக்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு 5 கேஸ் இருக்குமா, 1 மில்லியனா அதுக்குள்ளே. வால்ஸ் கட்டிட்டு ரூஃப் போட்டு செக்யூரிட்டி கன் போட்டு இப்போ வந்து எனக்கு 4 மில்லியன் தேவை. லாஸ்ட்டாக ஒரு ஃபைட் போட்டு வரலாம் அந்த டார்க்னஸ் கூட. டார்க்னஸ் எங்கடா இருக்க? இதான் இங்கே ஹண்ட்டு பண்ணின்னு இருப்பான். இப்போ நான் பிடிக்கிறேன் பாருங்களேன், சல்லுன்னு வருவான். வீட்டில் போடுவோம் ஸ்டாமு, இப்போ வருவான். என்ன கைஸ் இங்கே உழுது? ஓ அங்கேருந்து சூர்யா பாஸ் வச்சுக்கோங்க. ஃப்ளைங் நிம்பஸ் போட்டு வரேன்டா. டான் 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 டான். ஒய்யோ ஒய்யோ கீழே வந்துட்டுங்க. இங்கே வரைக்கும் வந்தேன்ல, வந்தோடனே எனக்கு ஸ்டாமு மாட்டு வச்சுக்கோ. சாவி செத்துருவாங்க கைஸ். இப்போ நம்ம டேரண்ட் யூஸ் பண்ணோம். நாங்கள் யூஸ் பண்ணல. வருவான மேலே டிஸ்சார்ஜ் வரானா? எப்படா இங்கே? ஓகே இப்போ செத்துருவா பாரு. ஓடாதடா. ஓட்டான் பாருங்க உள்ள. டிஸ்சார்ஜ் எல்லாமே போடுவோம் மேலே. பறந்தீங்க நிற்பேன்டா. வாடா. உள்ளே பண்ணால் நான் காலி ஆகிடுவேன். ஸோ எங்கே போகலான்னா வீட்டுக்கு போய் வீடியோ முடிச்சிடலாம். தானே என் வீடு? ஆமாம் 6 கீழே விழுந்துட்டான். தண்டர் வந்துச்சு. லைட்டாக பெருசான மாதிரியே இருக்கு லெட்டர்லாம். அவ்வளோதான் வந்துட்டேன். குதிச்சு இதை கட்டிட்டா முடிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வந்து ஏர் ஸ்ட்ரைக் கட்டணும். கிராஃபிக்ஸை வச்சேன், இப்போ வருதா? என்ன கைஸ் பாரு. எங்கேயோ விட்டானா? சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ், பாய். இருங்க ரீபர்த் பண்ணிடலாம். ரீபர்த் பண்ணால் என்ன கிடைக்குது? இல்லை ஏதோ கிடைக்குமே. டார்க் ஃப்ளேம் இருங்க. ஹெட்லெஸ்ஸா வீடியோ முடிக்கும்போதா? இருங்க அடுத்த என்ன பவர் எடுக்கலான்னு பார்த்துக்கலாம். இவன் எப்படா வந்தான்? ஏன் சரி நான் செத்துனேன். சரி பாய். இருங்க ஸ்கில் பாயிண்ட்டு எதுக்கு போடலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். பாய் கைஸ், பாய்.